இன்றைக்கி அம்மாவோட 60வது பிறந்தநாள், ஸ்டார் பர்த்டே. அவங்களோட பிறந்த நட்சத்திரம் வருது. அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம், அபிஷேகம்லாம் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த சாரீ தான் எடுத்திருக்கேன். அம்மாவோட சாரீ தான் வழக்கம் போல். அம்மா வந்து பட்டு சாரீ, புது சாரீ, 60ன்றதுனால ஸ்பெஷலாக பட்டு சாரீ 10,000 வந்துச்சு. சூப்பராக இருந்தது கலரு. என்னோடய தோடு இது தான். ஸோ இதையும் நம்ம போட்டுக்கலாம். அம்மாவோட நைட்டி போட்டிருந்தேன் இன்றைக்கி சென்டிமெண்ட்டாக. எல்லோரும் ஆட்டோவில் காலையில் எத்தனை மணி இருக்கும், ஒரு 7 மணிக்கு கிளம்பியாச்சுங்க. இது வந்து அம்மாவோட அம்மா கோயில், அம்மாவோட அம்மா அப்பா கோயில், தாத்தா பாட்டியோட கோயில். அவங்க தான் வச்சு நடத்துகிறாங்க. இப்போ 2 பேருமே இல்லாதனால அவங்களோட ஆண் வாரிசு, அதாவது எங்கள் அம்மாவோட தம்பி தான் இப்போ அதை நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த கோயிலுக்கு போய் நம்ம ஸ்பெஷலாக பூஜை, அபிஷேக ஜாமெல்லாம் போகிறப்பே அம்மா வாங்கிட்டு போயாச்சு. 7 அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு சந்தனம், தயிர், பால், தேன்னு சொல்லி 7 அபிஷேகம் பண்ணோம். அம்மா வந்து 1 கிராமில் சாமிக்கு பொட்டு எடுத்திருந்தாங்க, தாலி மாதிரி. அம்மாவே மஞ்சள் கைத்தால் அவங்க கையாலேயே கொடுத்துட்டு சாமி கொடுத்தாச்சு. சாமியோட இந்த கோயிலில் வந்துட்டு மூலஸ்தானம் தனியாக இருக்கும். நான் அதை வீடியோ எடுக்கவும் கூடாது, அதனால் நான் எடுக்கலை. ஸோ அந்த சாமிக்கு தான் அம்மா பொட்டு வாங்கியிருந்தாங்க. நம்மளும் தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே செஞ்சாச்சு. உண்டியில் காசு போட்டுடலாம். இது என்னோட ஃபேவரட் உண்டியல். ஏன்னா இந்த உண்டியில் உடைக்கிறப்போ அண்டா நிறைய காசு எடுத்துகிட்டு வந்து அம்மாச்சி வீட்டில் தான் கொட்டுவாங்க. நாங்கள் தான் தனித்தனியாக 1 ரூபா 2 ரூபான்னு பிரித்து கவுண்ட் பண்ணி வைப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அம்மாச்சி பொழுதுனிக்கு சேர் போட்டு இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. நல்ல காரியத்துக்கு போகிறவங்க, எக்ஸாமுக்கு போகிறவங்களாம் அம்மாச்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி குங்குமம் வச்சுட்டு தான் போவாங்க. இப்போ அம்மாச்சி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அம்மாக்கும் அழகே வந்துருச்சு. தாய் இல்லைன்னா சகலமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மாச்சி வீட்டில் அம்மாச்சி வழக்கம் போல் உட்கார இடத்துல 10 நிமிஷம் உட்காந்துருச்சு அம்மா. அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.